சார் ரொம்ப நன்றி சார் CNN கிட்ட பேசுகிறதுக்கு. முதல் கேள்வி, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும். வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள்கிட்டேருந்து? பெரிய வரவேற்பு இருக்குது. 3 வருஷமாக இந்த ஆட்சியில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளையும் பல சாதனைகளையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஆட்சி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் நான் களத்தில் இருக்கும்போது என்ன சொன்னோமோ 40க்கு 40ன்னு சொன்னோம். அதே நிலவரம் தான் இப்பவும் இருக்குது. நிச்சயமாக 40-40 வெற்றி பெறும். களம் சிறப்பாக இருக்குது. சார், பிஜேபி வந்துட்டு 400 வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் சவுத்தை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தவிர மற்ற சவுத் ஸ்டேட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமர். இதனால் பிஜேபிக்கு சப்போர்ட் தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வர வாய்ப்பு இருக்கா? 400ன்னு ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ போக போக இந்த வார்த்தையை அவர் வாயிலும் வரல. ஏன்னா அவருக்கே அச்சம் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 1-2 சீட்டாவது வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது. நிச்சயமாக உறுதியாக இல்லை. இல்லை, தோல்வி அதிகம் வந்துடுறதுனால தான் அவங்க திருப்பி 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 தமிழ்நாடு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இங்கே கால் பதிக்கணும்னு அது நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழை வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஜேபி வந்துட்டு கச்சத்தீவை கையில் எடுத்து இந்த பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. கச்சத்தீவு இஷ்யூ பற்றி டிஎம்கே காங்கிரஸ்னால தான் கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு போச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விமர்சனம் செல்லுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது குறித்து விளக்கமாக அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க 10 வருஷம் ஆட்சிக்கு மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சி 10 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்ததுன்னா அவங்களே அதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு செஞ்சிருக்கணுமா? நாம அதை செய்யாமல் வேண்டுமென்று திசை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு செய்கிற பிரச்சாரம். சார், பிரதமர் வந்துட்டு தமிழ்நாடு வரும்போது டிஎம்கே மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா டைனஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கரப்ட் பார்ட்டி அப்படின்னு டிஎம்கே சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சொல்கிறதுக்கு தகுதி நிச்சயமாக பிரதமர் மோடிக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இப்போ அந்த பாண்டு பத்திரத்தில் மூலமாக கொள்ளடிச்சது, அதுக்கப்புறம் பிஎம் கேர்ஸ்ன்னு போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணது, இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னே இல்லை. அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமிட்டு செய்கிறாரு. இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டா யார் மேலே குற்றம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கரைப்படியாதவங்க, கரப்ஷன் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இன்றைக்கி பிஜேபி இருக்கு. மேட் இன் பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு. இதுதான் உண்மை. சார், இப்போது இந்தியா அலையன்ஸில் டிஎம்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறீங்க. எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் சேர்ந்து 2024 போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது இதோட ஃப்யூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? ஆமாம், ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி அமைச்சது. இது எப்படி அமைக்கிறது, மோடியை திருப்பி யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சாப்பாடு, எல்லாம் ஒரேன்னு ஒரேடியாக இந்தியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பிளான்லாம் பண்ணாங்க. இது எங்கே போய் முடியுமோ, இது ஒரு வேளை தப்பி தவறி நடக்க போகிறதில்ல. ஒரு வேளை தப்பி தவறி பிஜேபி இதில் ஜெயிச்சிட்டா அடுத்தது தேர்தலே இருக்காது, தேர்தல் ஒன்றே இருக்காது. அதுக்காக இன்றைக்கி மக்கள் விழிப்புணர்வு பண்ணி இன்றைக்கி எப்படியாவது பிஜேபியை தோற்கடிக்கணும்னு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அது நல்லா போயிட்டுருக்கு. அதனால் வரக்கூடிய காலத்தில் ஜனநாயகம் வளரும், பிஜேபி வீழ்த்தி ஜனநாயக கட்சி வரும் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சார், நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எந்த கருத்துக்கு மக்கள்கிட்டேருந்து அதிகமாக வரவேற்பு வருது உங்களுக்கு? ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு காரணம் திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் மகளிருக்கு தான் அதிகமான சலுகைகளை கொடுத்துட்ருக்கு. சொத்தில் சமூக உரிமை கொடுத்தது, பெண்களுக்கு சுயமரியாதை கொடுத்தது, மகளிர் சுய உதவிக்குழு ஏற்படுத்தினது, இதெல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியில் தான். அதே வழியில் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் என்னென்ன வகுப்பு கொடுத்தோமோ பெண்களுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபா தகுதி உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்ருக்குறோம். அது பெரிய எழுச்சி ஏற்படுத்திருக்கிறோம்.
இலவசமாக வந்து பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம். அதில் வந்து மாதம் அவங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வரைக்கும் மிச்சமாகுது. அதை வந்து அவங்க வீட்டுக்கு, குழந்தைங்களுக்கு, மருந்து மாத்திரைகளுக்கு, வீட்டு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி அரசு பள்ளியிலேருந்து படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறது, அது ஒரு திட்டத்துக்கு பண்ணி அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து மகளிர் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் இவ்வளோ அறிவிச்சிருக்கோம், அதையும் விரைவில் சேர்க்கிறோம். அதனால் இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த கூட்டணிக்கு தரப்போகிறாங்க நம்பிக்கை நாங்கள். சார், பிஜேபி எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணணும் உங்களோட கருத்து சார்? பிஜேபி எவ்வளோ சீட் வின் பண்ணாங்கிறது மோடிக்கும் தெரியாது. நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு விட வராதுன்றது தான் என்னுடைய திடமான நம்பிக்கை. சார், இடி ரெய்ட்ஸ் அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸில் நிறைய நடக்குது சார். பிஜேபி இதை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா அப்போசிஷன் ஸ்டேட்ஸும் சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடி ரெய்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணி ஒன்று அமைச்சிருக்கிறோம். அவங்க என்ன கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னா இடி, ஐடி, சிபிஐ இப்படி கூட்டணி அமைச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாரையும் மிரட்டுறது. யார் யார் செல்வாக்கோடு இருக்காங்களோ, யார் யார் செல்வாக்கோடு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, யார் யாரை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலாம் அந்த இடியை, சிபிஐ, ஐடி இது போன்ற துறையை பயன்படுத்தி அவங்களை மிரட்டி அச்சுறுத்தி அவங்கள சிறையில் தள்ளுறது, பழிவாங்குறது, அச்சுறுத்தி மிரட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் அப்பயே சொன்னேன், அவங்க பயந்து போய் சில பேர் பயந்து போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க, சேர்ந்துட்டால் வாஷிங் மிஷின் போட்டு சுத்தப்படுத்திடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் நடந்துகிட்டு இருக்காரு சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.